இன்றைய நற்செய்தி வாசகம் திருத்தூதர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 33 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து கூறியது: மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். அவர்களோ ஒருவரை பிடித்து நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட வேறு சில மிகுதியான பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அவர்கள் அப்படியே செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். அவர்களோ, இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது இவன் சொத்து முழுவதும் நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொன்று போட்டனர். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும், வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அதை குத்தகைக்கு விடுவார் என்றார். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்று மறைநூலில் நீங்கள் வாசித்ததில்லையா என்று கேட்டார். எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அதற்கேற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கல்லின் மேல் விழுகிறவர் நொறுங்கி போவார், மேலும் இது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய போதனையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். எனினும் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.